ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னன்னா இது சின்ன புள்ளத்தனமா? இதெல்லாம் சரியா வருமா? அம்மா, சில சமயம் நம்ம யோசிக்காம ஒரு காரியம் செஞ்சோம்னு வச்சுக்குவேன், அது சில சமயத்துல கிளிக் ஆயிடுமா. கண்டிப்பா இந்த பிளான் பார் ஒர்க் அவுட் ஆகும். இங்கே வருதா அசோகன் எந்த அளவுக்கு மாதவியம்மா கிட்ட பம்முறான்னு எனக்கு தான் தெரியும். ஓகே, பொறுத்திருந்து பாரு இந்த கல்யாணத்துடைய ஆட்டத்தை. அப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கான். சும்மாவே இவனை சமாளிக்க முடியல. திடீர்னு பழையபடி இவன் குடிக்க ஆரம்பிச்சிட்டானா என்ன பண்றது? திரும்பவும் இவன் ரகலையை தாங்க முடியாதே. அதுக்கப்புறம் நந்தினியை எப்படியாவது பார்த்தே தீரணும்னு சொல்வான். ஒட்டு மொத்தமா மாட்டிப்போம். இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே. ஓகே, இந்த பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்து பாத்ரூம்குள்ள போய் ஊத்தி காலி பண்ணிட வேண்டியதான். அப்பாடா, நல்ல வேலை. இதுக்கப்புறம் இவனை முழுசா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். என்னென்ன பண்றீங்க? பேசாம பாடுத ஐயே. இருங்க. தூக்கமே வர மாட்டேங்குது. ஐயோ, என்ன அர்த்த ராத்திரியில் வயிறெல்லாம் கபகபன்னு காந்துதே. டே கல்யாணம், படுபாவி பையில பாலை கொண்டு வந்து கண்ணில் காட்டிட்டு திரும்ப எடுத்துகிட்டு போயிட்டேடா. ஐயோ, நான் வேற உன்னை தேவையில்லாமல் சந்தேகப்பட்டேனேடா. இப்போ என்ன பண்ணுறது? எதையாவது குடிக்கணும் போல் இருக்கே. ஐடியா வந்துருச்சு. பால் இல்லைன்னா என்ன, அதான் மாப்பிள்ளையோட ஃபாரின் சரக்கு இருக்கே. மாப்பிள்ளை தான் கலர் கலராக விதவிதமாக வகை வகையாக வாங்கி அடுக்கி வச்சிருக்கானே. அதுலேருந்து ஒரு காஸ்ட்லியான பாட்டில் எடுத்து வந்து தரமாக 2 பெக்க போட்டோம்னா அப்படியே அம்சமாக இருக்குமே. மற்ற நேரமாக தான் மாப்பிள்ளை என்ன தண்ணி அடிக்க விட மாட்டான், என்ன தூக்கி போட்டு அடிச்சிடுவான். இப்போ தான் அவன் மயக்கத்தில் கிடக்கிறானே, அவனுக்கு இது தெரியவா போகுது. சத்தம் இல்லாமல் சரக்கை போட்டு சாஞ்சிடுவான். வெள்ளைக்கார பையில வந்துட்டுடா. நல்லா தூங்கிட்டு இருக்கான் மாப்பிள்ளை. சத்தமில்லாம போறோம், சரக்கு எடுத்து அடிக்கிறோம், அப்படியே கிளம்பிடுறோம். எதுக்கு மாப்பிள்ளையை செக் பண்ணி பார்ப்போம். தூங்குற மாதிரி நடிப்பான் எமகாதகன். உண்மையாவே தூங்கிட்டான். கொடுத்து வச்ச ஜீவன். என்னை வெளியில காவல் காக்க விட்டுட்டு எப்படி நிம்மதியா தூங்குது பாரு. அதுக்கெல்லாம் ஒரு மச்சம் வேணும்.
இந்த வீட்டு மாப்பிள்ளை இருந்தால் எனக்கு பேர். எனக்கு மச்சமும் இல்லை மிச்சமும் இல்லை. மிச்சம் மீதி சோறு இருந்தால் போடுவாங்க, அதை வாங்கி சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன இல்லை காலியாக இருக்கு. ஆமாம் காலி தான். என்னது எப்பவுமே கலர் கலரா வானவில் மாதிரி வண்ண மயமா வச்சிருப்பானே, இப்போ ஒன்னத்தையும் காணோம். ஒருவேளை மாப்பிள்ளையே எல்லாத்தையும் தனியா குடிச்சு மட்டையாய் படுத்து கிடக்குறானா? ஐயோ எல்லாம் வெறிச்சோடி கிடக்குதே. டே மாப்பிள்ள, இந்த மாமனை விட்டுட்டு எல்லா சரக்கையும் நீயே குடிச்சிட்டியடா. உன்னை எல்லாம் என்னடா பண்றது? இப்போ நான் குடிச்சாகணுமே. ஏதாவது ஒரு பாட்டிலையாவது அடி மனசுல ஈரம் இல்லாமையா போயிடும். மாப்பிள்ள மனசு மாணிக்க மாதிரி. எப்பவுமே மாப்பிள்ள முழுசா அடிக்க மாட்டான், கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வச்சிடும். நமக்கு எப்படியும் ஒரு வெக்கு தேரும். ஆமா ஆமா, ஒரு குடியாரனோட மனசை புரிஞ்சுக்கிட்ட அற்புதமான மனுஷன் ஏன் மாப்பிள்ள. எல்லா பாட்டிலையும் தனியா ஒதுக்கி கொண்டு போயிடும். பாதியில் எந்திரிச்சாத. கிரீன்லேருந்து ஆரம்பிப்போம். ஒரு சொட்டு விட மாட்டான் அந்த அசோகம். மிச்சம் மீதி இருக்கு இல்ல. மாப்பிள்ள தேங்க்ஸ்ரா மாப்பிள்ள. சியர்ஸ். அந்த இந்த அரை கிளாஸுக்கு மேல தேத்திட்டேடா சோகா. ஷார்ப்பு, நீ அதிர்ஷ்ட ஜாலி. பல வீட்டு சாப்பாட்டை ஒன்னா பிசைஞ்சு சாப்பிட்ற கூட்டாஞ்சோறு மாதிரி பல நாட்டு சரக்குகளை ஒன்னா மிக்ஸ் பண்ண காக்டைல் இது. அடிப்போம், அனுபவிப்போம். Cheers, மாப்பிள்ள. குதிரை சவுண்ட் வருது. மாதவி, நீ எங்க இருக்க? அங்கே இரு, நான் வரல.